விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 59. சதுர்முகனின் வேள்வியும் சாவித்திரியின் சாபமும். ஒரு சமயம் ஆனந்த கூத்தாடும் சதாசிவபெருமானைக் குறித்து பொதியமலை சாரலில் சிறந்த யாகம் ஒன்றைச் செய்ய பிரம்மதேவர் விரும்பினார். அதனால் அந்த யாகத்திற்கு அவர் தம் இரு மனைவிகளில் சாவித்திரியை, அதாவது சரஸ்வதி தேவியை மட்டும் தன் இல்லத்திலேயே இருக்க வைத்துவிட்டு காயத்ரியை மட்டும் தம்முடன் அழைத்துச் சென்றார். அதோடு முக்கண் விநாயகரை முன்னதாக நினைத்து வழிபடாமல் அவர் தேவர்கள் புடைசூழ அமர்ந்து வேள்வியை தொடங்கிவிட்டார். அதை பற்றி சாவித்திரி கேள்விப்பட்டதும் தன் நாயகன் தன்னையும் அழைத்து போகாமல் மற்றொரு பத்தினியான காயத்ரியை மட்டும் அழைத்து போய் யாகம் செய்கிறாரே என்று மனம் கொதித்து அளவில்லாத கோபம் கொண்டாள். உடனே அவள் ஆத்திரப் பெருக்கோடு யாகசாலைக்கு விரைந்து சென்று அங்கு யாகத்திற்காக கூடியிருக்கும் தேவர்களையெல்லாம் பார்த்து, என் கணவர் என்னை ஒதுக்கிவிட்டு செய்யும் இந்த யாகத்திற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதித்து உடந்தையாக வந்திருக்கிறீர்களே, எனவே நீங்கள் எல்லோரும் இந்த கணத்திலே ஜல உருவமாக மாறக் கடவீர்கள் என்று சாபமிட்டாள். உடனே திருமால் முதலான சகல தேவர்களும் ஜல வடிவமாக மாறினார்கள். அந்த நீரெல்லாம் கழிந்து திரண்டு அலைகளை வீசிக்கொண்டு வெள்ளமாக பெருக்கெடுத்து யாகசாலை முழுவதையும் வெள்ளக்காடாக்கி அங்கு யாகத்திற்காக பரப்பியிருந்த எல்லா பொருட்களையும் இழுத்து கொண்டு போய்விட்டன. தங்கள் நாயகர்களெல்லாம் சாவித்திரியின் சாபத்தினால் தண்ணீராக மாறியதைக் கேட்டு லக்ஷ்மி முதலான தேவதைகள் எல்லாம் திகைத்து குழம்பி யாகசாலைக்கு விரைந்தோடி வந்து பிரம்மதேவனை வெறித்து பார்த்து, சதுர்முக பிரம்மாவே, நீர் செய்த காரியம் வெகு அழகு, வெகு அழகு. உம்முடைய வேள்விக்கு தீ மூட்டுவது போல் உன் பத்தினிக்கும் வெகுளி தீ மூட்டி எங்கள் காதற் கணவர்களையெல்லாம் தண்ணீர் வடிவமாக எங்கள் வயிற்றில் தீ மூட்டிவிட்டீரே. இனி அவர்கள் உம் பத்தினியாளின் சாபம் நீங்க பழைய உருவத்தை அடைவதற்கு என்ன வழி சொல்லப் போகிறீர் என்று ஆத்திரத்தோடு கேட்டார்கள். அதற்கு பிரம்மா ஒன்றும் தோன்றாமல் விழித்துவிட்டு, தேவ பத்தினிக்கு ஏதாவது பதில் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இனிமையான சொற்களை கூறி, நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் எல்லாவித முயற்சிகளும் செய்து அதிவிரைவில் உங்கள் மனக்கவலையை அகற்றி விடுகிறேன் என்று சமாதானம் கூறியனுப்பினார். பிறகு உமையொரு பாங்கரான சிவபெருமானை தம் மனதில் நினைத்து தீவிரமாக கடுந்தவம் செய்தார். அருமறைகளாலும் அறியவொண்ணா அண்ணலான பரமேஸ்வரர் அவரது அருந்தவத்திற்கு இணங்கி உமையவளோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார். அவருடைய திருவடிகளைத் தொழுது பிரம்மதேவர் வாழ்த்திவிட்டு தம் மனக்குறையை சொல்லி, ஐயனே, வைகுந்த வாசன் முதலான தேவர்களெல்லாம் சாபம் நீங்கி சுய உருவம் பெறச் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சினார். கங்காதரர் கடைக்கண்ணால் புன்னகை புரிந்து, பிரம்மதேவா, சகலத்திற்கும் ஆதி காரணமாக விளங்கும் கணபதியை முதலில் தியானிக்காமல் நீ யாகம் செய்ய ஆரம்பித்ததன் விளைவே இந்த இடையூறுகளெல்லாம் காரணமாகும். அதனால் இனியாகிலும் நம் பிள்ளையாரின் கோபம் தணியும் வண்ணம் பக்தி சிரத்தையுடன் விநாயக பூஜை செய்து அருள் பெற்று உன் மனக்குறையை நீக்கிக்கொள் என்று கூறிவிட்டு சென்றார். பிரம்மதேவன் பெரிதும் மனம் மகிழ்ந்தவராக திருமால் பத்தினி முதலான தேவ மாந்தர்களையெல்லாம் கூவியழைத்து விநாயகரை பக்தியோடு பூஜை செய்வோம் என்று கூறினார். பிறகு கர்நாடக தேசத்தில் மந்தார மரத்தடியில் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட வக்ரதுண்ட விநாயகரை பிரம்மா உள்ளிட்ட தேவ மாந்தர்
எல்லோரும் பூஜிக்கலானார்கள். பலவித பொருட்களாலும் விநாயக மூர்த்தியை அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, மந்திர ஜபம், வேதாகம பிரார்த்தனை, அஷ்டாங்க பஞ்சாங்க முதலானவையெல்லாம் செய்து வழிபட்டார்கள். ஆனால் இப்படி நீண்ட நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து வந்தும் அதனால் பலன் ஒன்றும் ஏற்படாததைக் கண்டு மனம் கலங்கினார்கள். அச்சமயம் வானத்தில் அசரீரி வாக்கு ஒன்று எழுந்தது. நீங்கள் கணேசமூர்த்தியை வன்னி பத்திரத்தால் பூஜிப்பீர்களாக என்று ஒலித்தது. அந்த வானொலி வாக்கை கேட்ட பிறகு அனைவரும் வன்னி பத்திரத்தை கொண்டு வந்து கணபதியை அர்ச்சித்து வழிபட்டார்கள். பிள்ளையாரும் கருணை கூர்ந்து பெருச்சாளி வாகனத்தின் மீது அரோகணித்து காட்சி தந்தார். தண்ணீர் வடிவமாக மாறியிருந்த திருமால் முதலான தேவர்கள் அனைவரையும் சுய உருவமடையச் செய்து தேவ மாந்தர்களின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றினார். சுய உருவம் பெற்ற தேவர்கள் அனைவரும் விநாயகரின் கருணையை எண்ணி பலவாறாகவும் போற்றி துதித்து மற்றொரு மந்தார மரத்து நிழலில் பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து குளுமையான வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை செய்து வேதாகமங்களால் துதி செய்தார்கள். அவர்கள் பிரதிஷ்டை செய்த மூர்த்திக்கு ஏரம்ப விநாயகர் என்றும் பெயரிட்டுச் சென்றார்கள். அதன் பிறகு தேவேந்திரன் தன் அமராவதி பட்டணத்திலுள்ள நந்தவனத்தில் ஒரு மந்தார மரத்தடியில் விநாயகரை ஸ்தாபித்து பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்து வந்தான். மற்றவர்களுக்கு தங்கள் தங்கள் இல்லங்களில் மந்தார விருட்சத்தை வளர்த்து அதனடியில் கணேசரை ஸ்தாபித்து பூஜை செய்து வரலானார்கள். பிரம்மதேவன் விநாயகரை 12 வருஷ காலம் வன்னி மரத்து இலைகளால் அர்ச்சனை செய்து அவர் அருளினான் தன் நாயகியான சாவித்திரியின் மனஸ்தாபத்தை நீக்கி அவளையும் தம்முடன் வைத்து கொண்டு முன் தொடங்கிய யாகத்தை மீண்டும் தொடங்கி நல்ல விதமாக நிறைவேற்றி மன மகிழ்ச்சியுடன் தனது சத்தியலோகத்துக்கு திரும்பிச் சென்றார். வன்னி மரத்தின் பெருமையை இன்னும் சொல்ல முடியாது. கடைக்குலத்தில் பிறந்தவர்கள் இந்த வன்னி மரத்தை தரிசித்தால் உடனே சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பிராமண குலத்தில் பிறப்பார்கள். பிராமணர்கள் தரிசிப்பார்களானால் வேதாந்த தத்துவ இரகசியங்கள் அனைத்தையும் அறிந்துணர்ந்து அரும்பெரும் மெய்ஞானியாவார்கள். க்ஷத்திரியர்கள் தரிசிப்பார்களானால் சகல லோகங்களையும் வென்று பலராலும் புகழப்படும் பெருமையை அடைவார்கள். வைசியர் தரிசித்தால் நிறைந்த செல்வத்தையும் மன திருப்தியையும் அடைவார்கள். இவ்வாறு வன்னி பத்திரத்தின் மகிமையை சிவபெருமான் உமையவளுக்குச் சொன்னதாக கிருச்சமத முனிவர் கீர்த்தி ராணிக்குச் சொன்னார். அவரை ராணி கீர்த்தி மீண்டும் பணிந்து, சுவாமி, என் மைந்தனான இந்த கிப்ரபிரசாதனுக்கு எக்காலத்திலும் ஒரு தொல்லையும் நேரிடாமல் எல்லா உலகங்களும் இவனுக்கு பணியாற்றும்படியாக பிள்ளையாரின் திருமந்திரங்களில் மிக எளிமையும் அதி பயனும் வாய்ந்த ஒன்றை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினாள். கிருச்சமதரும் அதற்கிணங்கி அவளுடைய புத்திரனுக்கு விநாயகரின் 4 எழுத்துள்ள சடாட்சர மந்திரத்தை உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளையும் எடுத்துரைத்துவிட்டு காசியிலுள்ள துண்டி விநாயகர் சந்நிதிக்கு சென்று அந்த மந்திரத்தை ஜெபித்து வர வேண்டுமென்றும் தெரிவித்தார். அதை கேட்டதும் கீர்த்தி, சுவாமி, காசி தலத்திலுள்ள துண்டி விநாயகர் சந்நிதியில் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறினீர்களே, இவ்வுலகத்திலுள்ள எல்லா தலங்களையும் விட காசியானது அவ்வளவு விசேஷம் வாய்ந்திருப்பது எதனால்? அதையும் கருணை கூர்ந்து அடியாளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டாள். முனிவரும் அதற்கிசைந்து கூறலானார். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.